ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த சம்மரில் கொடி காய்கறிகள்லாம் சரியாக வராது, தைப்பட்டம் ஆடிப்பட்டத்தில் மட்டும்தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அதை தான் சொன்னாங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு நான் ஒரு சில கொடி காய்கறிகள்லாம் விதை போட்டிருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. சரி, பூ வைக்குதா காய் பிடிக்குதா பார்க்கலான்னு பார்த்தா சூப்பராக பூ வச்சுருந்தது. ஃபஸ்ட்டு அந்த பூவெல்லாம் கொட்டி போச்சு. இந்த காயோட வர பூ மட்டும் நல்லாவே காய் பிடிச்சிருந்தது. இந்த கிர்னி பழத்தில் ஒரு காய் வச்சிருக்கு. பீர்க்கங்காய் கொடியில் பார்த்தீங்கன்னா நானே நினச்சேன் வருமா வராதா பார்த்துடலாமே அப்படின்ட்டு. இப்போ பீர்க்கங்காய் கொடியை நிமிந்து பார்த்தா எந்த துளிரில் பார்த்தாலுமே ஒரு பிஞ்சியாகவே இருக்குது. ஒரு 20-25 பிஞ்சிக்கு கிட்ட வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மரில் அவரை விதை மட்டும்தான், அவரை கொடி மட்டும்தான் வந்து வராதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த சம்மரில் எல்லா கொடி காய்கறிகளுமே நல்லாவே வருது. இந்த அவரை விதை மட்டும்தான் இந்த ஆடிப்பட்டம் தைப்பட்டத்துக்கு போடலான்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த வீடியோவில் பாருங்கள், நல்லாவே தெரியும். இந்த பாவக்காய் செடியிலையும் நிறையவே பூ வச்சிருக்கு. எல்லா துளிர்லையுமே பூ வச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்